வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு, இஞ்சி துண்டு, கொஞ்சம் பூண்டு, ஒரு கட்டு கொத்தமல்லி, அது காம்போடு போட்டால் தான் நல்லா ருசியாக இருக்கும். சோம்பு கொஞ்சம், அப்புறம் ஒரு சின்ன சுருள் பட்டை, ஒரு 4 லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. இதிலே வெங்காயமும் தக்காளி, நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2, ஒரே ஒரு தக்காளி, கூடவே மிளகு சீரகம் 2 சேர்ந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள், காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போயிடலாம். வச்சு பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். வச்சுக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அது நல்லா வரும். பூண்டு கொஞ்சமாக மிளகு நல்லா கலரி விடுங்க. பச்சை வாடை போடணும் நல்லா. இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துங்க. இந்த சிக்கன் சேர்த்துடணும். இதே நல்லா கலரி விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்துடணும். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நல்லா இந்த பச்சை வாடை போடணும். இந்த கறியிலையும் இந்த காரம் உப்புலாம் நல்லா சேரணும். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்களோ ஓரளவுக்கு நீங்கள் நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டு மாடல் ஸ்டைலில் இல்லைங்க, நான் ஹோட்டல் ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நான் இது செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். மூடி வச்சாச்சு. சூப்பு நல்லா கொதிக்கட்டுங்க. ஆஹா, சூப்பராக கமன்னு வாசனை இருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் சூப்பு ரெடி. கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.